வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிரான்சிஸ்டரை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய AND கேட்டோட லாஜிக் ஃபங்க்ஷனை தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் சிமுலேஷனை. இந்த இடத்துல 2 இன்புட் மெத்தட்ஸில் கொடுத்துருக்கேன். A அண்டு பிங்கிறது இன்புட்டு, அதை பேஸ் பண்ணி எப்படி அவுட்புட் வருது. ஜென்ரலாகவே உங்களுக்கே தெரியும் AND கேட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்புட் A அண்ட் B ரெண்டுமே 0வாக இருந்துச்சுனாக்கா அவுட்புட்டு 0வாக இருக்கும். இல்லை Aயில் 1 Bயில் 0 இல்லைனாக்கா Bயில் 1 Aயில் 0 அந்த மாதிரி இருந்தாலும் அவுட்புட் 0 தான் இருக்கும். A அண்ட் B ரெண்டுமே சேம் டைமிங்கில் 1 சிக்னல் சென்ட் ஆனால் தான் அவுட்புட் நமக்கு 1 கிடைக்கும். Proteus சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுச்சு. காம்போனண்ட்டை நம்ம எடுத்துக்குவோம். லைப்ரரியிலேருந்து காம்போனண்ட் மோடு போயிட்டு பிங்கிற சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள். பிக் டிவைஸுங்கிற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் தேவையோ அதை டைப் பண்ணி எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து டிரான்சிஸ்டர் நம்ம எடுத்துக்குவோம். PC548 டிரான்சிஸ்டரை எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டர், அவுட்புட் செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு LED, இன்புட் கொடுக்குறதுக்கு ஒரு பட்டன் எடுத்துப்போம். ஓகே, காம்பனண்ட்னா வந்துருச்சு. இப்போ ப்ளேஸ் பண்ணிக்கோம். டிரான்சிஸ்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த டிரான்சிஸ்டரும் ரெசிஸ்டன்ஸ் நான் கொடுத்துட்டேன். பட்டன்ஸ் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்புட் A இன்புட் Bங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கணும். இதுக்கும் நான் ஒயரிங் கொடுத்துட்டேன். இதுக்கும் ஒயரிங் கொடுத்துட்டேன். 2 பட்டனையும் நான் ஒன்றா ஜாயின் பண்ணி அங்கே வந்து சிக்னலுக்கு பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு DC பவர் சப்ளை ஆட் பண்ணிக்கிறேன். இது 5 வோல்ட் சிக்னலாக நான் கொடுக்குறேன். 5 வோல்ட் கொடுத்துட்டேன். காம்பனண்ட் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். டெர்மினல் மோட் போயிட்டு கிரவுண்ட் சிம்பல் இந்த 2 மாதிரி நான் ஜாயின் பண்ணிட்டேன். பாசிட்டிவ் கொடுத்துட்டேன். இது வந்து லோடுக்கு உண்டான சப்ளை, அது 12 வோல்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எல்இடிக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸு. எல்இடிக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்துன்னா 220 யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பேஸுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வழியாக தான் சிக்னல் கொடுக்கணும். அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 1K இருக்கணும். அப்போ இது 10Kங்கிறத 1K நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 1Kன்னு கொடுத்துட்டேன். இது நான் 1Kன்னு வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நாட் கேட்டு பார்த்தோம் இல்லையா. இனிஷியலாக வந்து 0 கொடுக்கணும். பட்டனை கிளிக் பண்ணால் சிக்னல் 1 சென்ட் ஆகுது. பட்டனை கிளிக் பண்ணாத டைமிங்கில் இனிஷியலாக 0 சென்ட் ஆகணும்ல. அப்போ அதுக்கு வந்து புல் அப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ காம்பனண்ட் போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறோம். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். புல் அப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10K வேல்யூ இருக்கணும். ஃபுல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நான் கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை கிரவுண்ட் சிம்பிள் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த கிரவுண்ட் சிம்பிளோட ஒயரிங் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 10K ஃபுல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இனிஷியலாக 0 போயிட்டுருக்கு இந்த டிரான்சிஸ்டருக்கு. இந்த டிரான்சிஸ்டருக்கு வந்து இந்த ஃபுல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இனிஷியலாக 0 வந்து சென்ட் ஆகிட்டுருக்கு. பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே 1 சென்ட் ஆகும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா இந்த டிரான்சிஸ்டருக்கு சிக்னல் 1 சென்ட் ஆகும். ஓகே, இப்போ அவுட்புட் பார்க்குறதுக்கு அவுட்புட் நம்ம இந்த இடத்துல தான் எடுத்துப்போம். அதுக்கு வந்து ஒரு LED வந்து நான் கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்றேன். ஓகே, இந்த பாயிண்டில் நான் வந்து LED கொடுத்துட்டேன். எல்இடியை வந்து இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத.
ப்ளே பண்ணிட்டேன். இப்போ 2 இன்புட்டுமே இது ஏ இது பின்னு மென்ஷன் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு புரியணுங்கிறதுக்காக ஒரு லெட்டர் டெக்ஸ்ட்டு வந்து ஏ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அதனால் ஹைட்டை வேணால் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஏங்கிற மாதிரி சிம்பிள் வச்சுக்கிங்க. பட்டன் ஏ. இது பிங்கிற வேல்யூ வச்சு ஓகே கொடுத்துருங்க. இது பி, இது ஏ, இது பின்னு வச்சுக்கிங்க. ஓகே, ரெண்டாவது பாருங்கள். ரெண்டுமே ஆஃபில் இருந்தால் ரியலை. இதையும் ஆன் பண்ணிவிட்டு இதையும் ஆன் பண்ணுங்கள். ரன்னிங்கில் இருக்குது. ஆஃப் ஆஃப். ஏ பி ரெண்டுமே 0னா 0. ஏ மட்டும் ஆன் ரன் ஆகலை, பி மட்டும் ஆன் அப்படின்னா ரன் ஆகலை. ரெண்டுமே ஆன் இருந்துச்சு அப்படின்னா ரன் ஆகுது. ஓகே, லாஜிக் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.